எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பெரிய மலை, அதோட உச்சியில ஒரு குகை. ராத்திரி ஆனா மட்டும் அதிலிருந்து ஒரு மாதிரி மினுமினுன்னு ஒரு வெளிச்சம் வருது. எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு ஒரு ஆர்வம் வருதுல்ல? வாங்க, ஒளிரும் குகையின் ரகசியம் கதையில மாயா, கவின் கூட சேர்ந்து நாமளும் ஒரு பயணம் போட்டு வரலாம். சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட தான். சும்மா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு இருட்டான இடத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. தூரமா ஒரு சின்னதா வெளிச்சம் தெரியுது. உங்களுக்கு முதல்ல என்ன தோணும்? ஐயோ, என்னடா அதுன்னு பயம் வருமா? இல்ல வாவ், அங்க என்ன இருக்குன்னு போய் பார்க்கலான்னு ஒரு ஆர்வம் வருமா? உங்க மனசுல எது ஜெயிக்கும்? இதை மட்டும் யோசிச்சு வச்சுக்கோங்க. கடைசியில அதுக்கு விடை கிடைக்கும். சரி, நம்ம கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரே பசுமை, சின்ன சின்ன வீடுகள்னு பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு மலை கிராமம். ஆனா, அந்த மலைக்குள்ள ஒரு பெரிய மர்மம் ஒளிஞ்சிருக்கு. அதோட உச்சியில ஏதோ ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன மர்மம் தானே கேக்குறீங்க? இப்போ நான் சொல்றத அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். ராத்திரி நேரம், ஊரே தூங்கிடுச்சு, முழு அமைதி. அப்போ தூரமா தெரியுற அந்த மலையோட உச்சியில ஒரு குகைக்குள்ள இருந்து மெதுவா ஒரு நீல நிற வெளிச்சம் கசியுது. அது என்னவா இருக்கும்? வானத்துல இருந்து வந்த வெளிச்சமா, இல்ல குகைக்குள்ள யாராவது இருக்காங்களா? அந்த ஊருக்கே இதுதான் அப்போ ஹாட் டாபிக். ஆனா பாருங்க, இந்த வெளிச்சத்தை பத்தி ஊரே ரெண்டா பிரிஞ்சு போச்சு. பெரியவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயையோ, அது பேய் குகை, அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்காதீங்க அப்படின்னு எல்லாரையும் பயமுறுத்தி வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம கதையோட ஹீரோஸ் இருக்காங்கல்ல, மாயாவும் கவினும், அவங்க இதெல்லாம் நம்பல. அவங்க மனசுக்குள்ள இருந்த அந்த ஆர்வம் பயத்தை தூக்கி சாப்பிட்டுருச்சு. என்னதான் இருக்குன்னு பாத்துருவோமே அப்படின்னு ஒரு தைரியமான முடிவுக்கு வந்தாங்க. பாருங்க, ஊரே பயந்து ஒதுங்கி நிக்க இந்த 2 குட்டி இதயங்கள் மட்டும் துணிச்சலா துடிச்சது. பயத்தை ஓரங்கட்டிட்டு ஆர்வத்தை முன்னாடி வச்சு அவங்களோட பயணம் இப்ப ஆரம்பமாக போகுது. அப்படியே அடுத்த நாள் காலையில சூரியன் மெதுவா மேல வருது. மாயாவும் கவினும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க கண்ணுல பயம் இல்ல, ஒரு உறுதி தெரிஞ்சது. போதும் பயந்தது. இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, அந்த குகைக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு பேக்க மாட்டிக்கிட்டு மலையேற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பப்பா, என்ன ஒரு மலையேற்றம்! மூச்சு வாங்க, வேர்த்து விறுவிறுக்க கடைசியா அந்த குகையோட வாசலுக்கு வந்துட்டாங்க. உள்ள இருந்து ஜில்லுன்னு ஒரு காத்து அடிக்குது. ஊரே பயப்படுற அந்த குகைக்குள்ள அப்படி என்னதான் மர்மம் ஒளிஞ்சிருக்கு? 2 பேரும் கைய நல்லா கோர்த்து பிடிச்சுக்கிட்டு மெதுவா, ரொம்ப ரொம்ப மெதுவா முதல் அடிய உள்ள எடுத்து வைக்கிறாங்க. உள்ள உண்மையிலேயே பேய் இருக்குமா, இல்ல வேற ஏதாவது? ஆனா அங்க அவங்க பார்த்த ஒரு காட்சி இருக்கு பாருங்க, அவங்கள அப்படியே சிலையா நிக்க வச்சிருச்சு. அங்க பேயும் கிடையாது, பூதமும் கிடையாது. அதுக்கு பதிலா என்ன இருந்துச்சு தெரியுமா? அந்த குகையோட சுவர் முழுக்கா ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களை அள்ளி தெளிச்ச மாதிரி நீல நிறத்துல ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. வாவ்! அதுதான் மின்மினி பாறைகள். இயற்கையோட ஒரு அட்டகாசமான மேஜிக்னே சொல்லலாம். அவ்வளவுதான், அவங்க மனசுல இருந்த பயம் எல்லாம் காத்தோட காத்தா பறந்து போச்சு. அந்த அழகான நீல வெளிச்சத்துல சுத்தி முத்தி பார்க்கும்போது தான் அதை கவனிச்சாங்க. ஒரு மூலையில ஒரு குட்டி புள்ளிமான் அதோட கால்ல அடிபட்டு நகர முடியாம ரொம்ப சோகமா படுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ பாவம்! உண்மையை பார்த்த உடனே அவங்க மனசுல இருந்த பயத்துக்கு பதிலா இப்போ கருணை வந்துருச்சு. அவங்களுக்கு இப்போ ஒரே ஒரு குறிக்கோள் தான், எப்படியாவது அந்த குட்டி மானை காப்பாத்தியாகணும். இங்க பாருங்களேன், முதல் நாள் காயத்தோட கிடந்த அந்த மானுக்கு தினமும் காட்டுக்குள்ள போய் பச்சிலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து மருந்து போடுறாங்க, தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறாங்க. ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டாங்க. அவங்களோட அந்த பாசத்துல கொஞ்ச நாள்லயே அந்த மான் குணமாகி ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ற மாதிரி அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு துள்ளி கொதிச்சு காட்டுக்குள்ள ஓடியே போயிடுச்சு. மாயாவும் கவினும் ஊருக்கு ஓடி போய் நடந்ததெல்லாம் சொன்னதும் ஊர் மக்களுக்கு ஒரே ஆச்சரியம், ஷாக். அடடா, இவ்ளோ நாளா இயற்கையோட ஒரு அதிசயத்தை போய் பேயின்னு நினைச்சு பயந்துட்டோமேன்னு அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அன்னையிலிருந்து அந்த பேய் குகையோட பேர் மாறிடுச்சு. இப்போ அது மின்மினி குகை. ஊரே ஒன்னு சேர்ந்து நம்ம குட்டி ஹீரோக்களை பாராட்டி அந்த குகையை நாமளே பாதுகாக்கலான்னு முடிவு பண்ணாங்க. சோ இந்த பயணத்துல மாயாவும் கவினும் அந்த மின்மினி பாறைகளை மட்டும் கண்டுபிடிக்கல, அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தையும் கத்துக்கிட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல, அந்த ஊரே அவங்க கூட சேர்ந்து கத்துக்கிட்டது. அது என்ன பாடம்னு பார்க்கலாமா? இதுதான் இந்த கதையோட முக்கியமான நீதி. பாருங்க, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த பார்க்கும்போது முதல்ல பயம் வர்றது சகஜம்தான், அது தப்பே இல்ல. ஆனா அந்த பயத்திலே நின்றுடாம கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அது என்னதான்னு பாத்துருவோமேன்னு ஒரு அடி எடுத்து வச்சா அந்த பயத்துக்கு பின்னாடி ஒருவேளை ஒரு அழகான உண்மை ஒளிஞ்சிருக்கலாம் இல்லையா? மாயாவுக்கும் கவினுக்கும் அந்த ஒளிரும் குகை தான் அவங்க பயம். ஆனா அதை தைரியமா எதிர்கொண்டு ஜெயிச்சாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்து பயந்து தள்ளி போட்டுட்டே இருக்கிற அந்த ஒளிரும் குகை எது? ஒருவேளை அது புதுசா ஒரு கோர்ஸ் படிக்கிறதா இருக்கலாம், இல்ல தயங்கிட்டே இருக்கிற ஒரு வேலையை செய்யறதா இருக்கலாம், இல்ல ஒரு புது ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதா கூட இருக்கலாம். எதுவா வேணா இருக்கலாம்.
யோசிச்சு பாருங்க, உங்க குகைக்குள்ளேயும் ஒரு அழகான ரகசியம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம். நன்றி.